சாட்டை இனிமேல் வீடியோ போடக்கூடாது, சாட்டை சேனலில் பேசக்கூடாது. என் காலில் வந்து விழுங்கடா, என் காலில் வந்து விழுங்கடா. அனைவருக்கும் வணக்கம். தாவேக்கா தற்கூறிகள் அண்ணன் சாட்டை திருமணனுக்கு வந்து மிரட்டல் விட்டுருக்காங்க. சாட்டை அந்த மிரட்டலுக்கும் பயப்படக்கூடிய ஆளா ரிப்ளே கொடுக்குறேன் அப்படிங்கிற பேரில் அவர் ஒரு மோட்டர் சம்பவத்தை பண்ணி விட்டார். அந்த வீடியோ நேரத்தில் செம்ம விரலாக போயிட்டு இருக்குது. இந்த வீடியோ தான், அதை பாருங்கள். சாட்டை இனிமேல் வீடியோ போடக்கூடாது, சாட்டை சேனலில் பேசக்கூடாது. என் காலில் வந்து விழுங்கடா, என் காலில் வந்து விழுங்கடா. பார்த்தீங்களா, காலில் வந்து விழுங்கடான்ட்டார் ஒரே வார்த்தையில். ஏன்டா என்னை பேசக்கூடாதுங்கிறீங்களா விஜயை பற்றி? நான் பேசக்கூடாது அப்படின்னா வந்து என் காலை விடுவானு காலை தூக்கி அமிச்சிட்டாரு. சேம் பப்பி சேம் அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இந்த தற்கொலை கும்பலுக்கு. இன்னொரு பக்கம் இந்த ராவுத்தர் இப்ராஹிம் இருக்கார்ல, இந்த ஆள் வந்துட்டு நேற்றுக்கு அவர் ஒரு வீடியோவில் பேசுகிறார். நாட்டை அவர்கள்னு சொல்கிறீங்க தற்கொலை அணின்ற, ஆனால் நான் சமீபமாக பொறுக்கி அணியை ஒன்று பார்த்தேன். இன்று முதல் நீ பொறுக்கி அணி என்று அன்பு. நாம் தமிழர் கட்சியில் பொறுக்கி அணி இருக்குது அப்படின்னு, அதாவது மக்கள் அரங்கத்தில் அண்ணன் சாட்டைகிட்ட நல்லா வச்சு குத்து வாங்கினா இந்த ராவுத்தர் பைத்தியமாயிட்டாப்புல. பைத்தியமானால தற்கொலை பேற்ற அணின்னு சொல்லிட்டாங்க, நம்மளை பொறுக்கி அணின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ நம்ம பதிலுக்கு உங்கள் கட்சியில் வந்து கொலகார அணி இருக்குது, பாலியல் அணி இருக்குது, கஞ்சா அணி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் கழிவறை தண்ணீரை குடிக்கிற அணி இருக்குது. அது அணியை பற்றி உங்கள் கட்சியை பற்றி நம்ம பேசலாமா? அப்போ பேசி தானே ஆகணும். இது ரெண்டு பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதாவது அண்ணன் சாட்டை நேற்றுக்கு வந்து ஒரு வீடியோவில் வந்து அவரே சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னையை வந்து மிரட்டுறாங்க தாவேக்கா கும்பல். ஏன் மிரட்டுறாங்கன்னா, சாட்டை சேனலில் சாட்டை பேசக்கூடாதான், புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணுமா, சாட்டை அண்ணன் வந்து வேறு சேனல்கள் வந்து போய் பேசணுமா, ஆனால் சாட்டை சேனலில் பேசக்கூடாதான். ஏன் பேசக்கூடாதுன்னா, சாட்டை சேனல் நீ பேசும்போது நீ வந்து ரொம்ப ஓவராக நீங்களே எங்கள் அண்ணனை வந்து அடிச்சிடறீங்க, அண்ணனை வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிற, அதே நீ வேறு சேனலில் பேசு, ஓ சேனலில் பேசாத, பேசக்கூடாதுடா அப்படின்னு சொல்லி மிரட்டல் வந்து விட்ருக்காங்க. சும்மாவே சாட்டை சலங்கட்டி ஆடுவார். அப்போ சொல்கிறாரு, என்னுடைய மனைவி இருக்காங்கல்ல, அவங்க சொன்னால் கூட நான் வந்து கேட்க மாட்டேன்டா, நான் எந்த சேனலில் பேசக்கூடாது சொல்கிறதுக்கு நீ யாருடா அப்படின்ட்டு. அப்படி பேசக்கூடாதுன்னா வந்து என் காலில் விழுறான்னு வேறு லெவலில் சம்பவம் பண்ணிட்டார். என்னென்னா, தொடர்ந்து இவனுங்க அண்ணன் சாட்டை வைக்கிற அந்த ஒரு விமர்சனத்துக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாமல் அண்ணன் சாட்டைக்கு மிரட்டல் விட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அப்படி தான் அண்ணன் வந்து முதல்ல மக்கள் அரங்கத்தில் வந்து பேசுகிறாரு. தற்குறிகள் அப்படின்னு சொல்லி இவங்கள சொல்கிறாரு. ஏதாவது தப்பு இருக்காங்க, இவங்க மரத்தில் ஏறுறாங்க. யாராவது மரத்தில் ஏறுவாங்களா? யாராவது போஸ்ட் மரத்தில் ஏறுவாங்களா? ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். மரத்தில் கூட ஏறுவாங்க, போஸ்ட் மரத்தில் ஏறுவாங்களா? விஜயோட வாகனம் வந்து அது மேலே ஏறுவாங்களா? எந்த அரசியல் கட்சியில் இருக்க யார் ஏறி இருக்காங்களா? அப்போ நீங்கள் தற்குறின்னு கதனா, சாட்டை எங்களை தற்குறின்னு சொல்லாதன்னு சொல்லி அண்ணனை வந்து அடிக்க போகிறது, மிரட்ட போகிறது, அந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் மக்கள் மன்றத்தில் அண்ணன் அதே மாதிரி தான் பேசியிருக்காரு. விஜய் வந்து ஒரு சோம்பேறி, 12 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு வராருன்னா ஒரு சோம்பேறின்னு சொன்னால் இது ஏதோ பெரிய தப்பு மாதிரி. சாட்டா எப்படி எங்கள் தலைவனை சோம்பேறின்னு சொல்லலாம்? இவங்க தலைவனை எதுவுமே சொல்லக்கூடாது. தற்குறி கூட்டத்தை தற்குறின்னு சொல்லக்கூடாது, சோம்பேறின்னு சொல்லக்கூடாது. இப்போ சமீபத்தில் தற்குறி பேற்ற அணின்னு சொல்லிட்டு வேறு லெவலில் வச்சு சம்பவம் பண்ணார். அதாவது இவங்களால தான் ஒரு விஷயம் நடக்கும், அது இவங்க இல்லை அப்படின்னு சொல்லி மற்றவங்க மேலே பழிய போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த ஆள் தான் லேட்டாக வந்தனால தான் அவ்வளோ ஒரு விபத்தை நடந்துச்சு. இவர் வந்து அரசாங்கத்து மேலேயும் போலீஸ் மேலேயும் தப்பு சொல்லிட்டுருக்காரு. இவங்க தற்கொலை பேட்டணி. ரெண்டாவது, இந்த ராவுத்தர் வந்து சொன்னார் இல்லையா, சன்னி லியோனை பற்றி எங்கள் வீட்டில் பேச முடியாது, நயன்தாரா பற்றி எங்கள் வீட்டில் வந்து பேச முடியாது, ஆனால் நாங்கள் விஜயை பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி இப்படி நினைக்கிறீங்க பாரு. இப்படி கூட்டம் வரதெல்லாம் ஓட்டா மாதிரி நினைக்கிறீங்க பாரு ராவுத்தர். இதாயா வந்து தற்கொலை பேட்டணின்னு சொல்லி சம்பவம் பண்ணார். அப்போ இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தொடர்ந்து அண்ணன் சாட்டை திருமணனுக்கு இவங்க மிரட்டல் விட்றாங்க. நம்ம கண் கூட பார்க்குறோம். அண்ணன் அந்த மக்களகத்தை நுழையும் போது கூட டிவிக்கேன்னு கத்துறாங்க. அப்போது இவனுக்கு ஒரு கட்டத்துக்கு உச்ச மேலே போய் சாட்டை துரைமுருகனுக்கு பர்சனலாகவே என்ன பண்ணுறது, மிரட்டல். சாட்டை நீ உன் சேனலில் பேசாத, ஆய்வி நீ சாட்டை பேசின கருத்துக்கு பதில் கருத்து பேச துப்புக்கட்ட இந்த கும்பல் இப்படி பேசிகிட்டு இருக்கு. இதோட சாட்டை வந்து விடுவாரா, காலில் விழுந்து விடுவாரா? அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த ஜனநாயக படம் இருக்குல்ல, அந்த படத்தை என் சேனலில் நாளை வெளியிடுறேன்னு வச்சு செஞ்சுட்டார், உரிச்சிட்டார். அதை உச்சக்கட்ட அவமானம் இவங்களுக்கு வச்சு செய்கிறார். ஏன்னா ஜனநாயக படம் இந்த படம் வெளியிடாத காரணம் சென்சார் போர்டு அவங்க சான்றிதழ் கொடுக்கல. அந்த சென்சார் போர்டில் அது யார் கண்ட்ரோலில் இருக்குது? மத்திய அரசு கண்ட்ரோல். இப்போ உடனே வந்து வீடியோ போட்டியே, ஸ்டாலின் அங்கிள் என்ன வேணால் கைது பண்ணுங்க. அப்போ நீ பேசு, ஜனநாயக படத்துக்கு சிபிஐ வழக்கு இருக்குல்ல, பேசு. அதெல்லாம் பேசாத ஒரு தற்குறிடா, அறிவு கெட்ட வயடா சொல்லி அப்போது உன்னுடைய ஜனநாயக படத்தை என்னோட சேனலில் நீ ரிலீஸ் பண்ணிக்க அப்படின்ட்டாப்புல ஒரே வார்த்தையில். அதுக்கு கதறக்காரன் 500 கோடிக்கு படம் எடுத்து சாட்டை உன் சேனலில் ரிலீஸ் பண்ணால் என்னோட அப்படி கேட்டுக்கிட்டா. அவர் கேட்குற கேள்வி ஒன்றுக்கும் இவங்களுக்கு பதில் இல்லை. ரெவன்யூவே நான் கொடுத்துட்றேன். சாட்டை சேனலில் ஒரு 12 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க, உன்னுடைய படத்தை போட்டால் உங்கள் ஆளுங்க பூரா பார்க்குறாங்க, விஜய் நீ கூட பார்க்குறேன்னு வச்சு கிழிச்சார் பாருங்க. ஒட்டு மொத்தமாக கதறாங்க. இந்த கும்பல் சாட்டைக்கு மிரட்ட விட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம இந்த நேரத்தில் சாட்டைக்கு வந்து சாட்டையுடைய அந்த ஒரு பேச்சு இருக்குல்ல, அது வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகுது. ஏன்னா இந்த ராவுத்தர் எடுத்துக்கங்க, அந்த ஆள் என்ன பேசுகிறாப்புல, சீமான் கையெட்டி நின்னார்,
ஒரு உண்மைக்கு பொய்யா. இப்போ அண்ணன் சாட்டை கை கட்டி இப்படி நின்னாருன்னா ஜெயலலிதாவோட கை கட்டி அவர் மேனரிசமே இப்படி நின்னார், அம்மா தாயேன்னு. அப்போது வளசரவங்க அப்படின்னு சொன்னது. அப்புறம் விஜயலட்சுமி மன்னிப்பு கேட்டேன். இந்த மாதிரி தான் அவங்களால சொல்ல முடியும். அதே மேடையில் சொல்லியிருப்பார், நான் விஜயோட பர்சனலை பேச ஆரம்பிச்சேன்னா நாரி போயிருன்னு. இப்போ அந்த ஒரு இதில் பாதிக்கப்பட்ட இந்த இப்ராஹிம் என்ன பண்ணுறாருன்னா, தனியாக ஒரு சேனல் வந்து ஆரம்பிச்சுட்டு அதில் சொல்கிறாரு, இந்த மாதிரி இடும்போன கார்த்தி சாரதன்மை எல்லாம் வந்து எங்களை பார்த்து தற்குறின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க கட்சியில் வந்து ஒரு பொறுக்கி அணி இருக்குது, நாம் தமிழர் கட்சியில் ஒரு பொறுக்கி அணி இருக்கான். சரி என்னடா நாம் தமிழர் கட்சி ஏதாவது தப்பு பண்ணுறானே, ஏன்னா பொறுக்கினா என்ன, அப்போ ஒரு பிள்ளைய வந்து இது பண்ணுறது இல்லாட்டினா இவங்க கட்சியில் வந்து இருக்காங்க இல்லையா மாவட்ட செயலாளர், அவர் வந்து ஒரு 2 மணிக்கு போல் அப்படியே ஜாலியாக வந்து கட்சி நிர்வாகி, ஒரு பெண் நிர்வாகி வீட்டுக்கு போய் பதவி வேணும்னா என் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குமா அப்படின்னு சொல்லி இது பண்ணி அப்படியே அங்கே இருக்கக்கூடிய கணவர் வீட்டில் இருக்க எல்லாத்துலேயும் செருப்படி வாங்கினாங்கல்ல, நான் கூட அப்படி நாம் தமிழ் கட்சிக்காரர் அப்படி எதுவும் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நான் நினச்சேன். சரி இவங்க ஒரு பொறுக்கேணி வச்சுருப்பாங்க, பாலியல் அணின்னா நம்ம அப்படி நினச்சோம். ஆனால் பார்த்தா அண்ணன் சீமான் தேங்காய் வந்து உடைக்கிறாராம், பொங்கல் அன்னைக்கு தேங்காயை வந்து உடைக்கிறாராம். உடனே தம்பிகள் அதை பொறுக்கிறாங்களா, அதனால பொறுக்கினேன். எப்படிப்பட்ட ஒரு அறிவாரி பாருங்களேன், பார்த்தீங்களா? பைத்தியக்காரன் கூட இப்படி யோசிக்க மாட்டான். பதில் சொல்கிறேன், நீங்கள் தற்குறி பேற்ற அணின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொன்னதுக்கு அதுக்கு பதில் கொடுக்குறாரா இந்த ராவுத்தர். எவ்வளோ பெரிய தற்குறியாக இருந்தாலும் இருக்கா அப்படிங்கிறதுக்கு இதுவே உதாரணம். தேங்காய் வந்து உடைச்சா பொறுக்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம். தேங்காய் வந்து கோயிலில் உடைப்பாங்க, 100 தேங்காய் 108 தேங்காய்ன்னு அந்த தேங்காயை போய் எல்லோரும் பொறுக்குவாங்க. அதில் வந்து படித்தவன் அது வந்து ஒரு கோயிலில் ஒரு விசேஷத்தில் செய்யக்கூடிய ஒரு முறை. அதுக்கு வச்சுக்கிட்டு இவன் இப்போ பொறுக்கேணிங்கிறானா. இப்போ நம்ம பதிலுக்கு கொலகாரணின்னு உங்கள் கட்சியில் ஒன்று இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன்னா 41 பேரை எப்படி இறந்தானு இப்போ ஃபுட்டேஜெல்லாம் பார்க்கும்போது நச்சு இருக்காங்க. அதெல்லாம் பேசினோம்னா நாரி போயிடும். 40 உயிரை கொள்கிற கொலையாரணியா அப்படின்னு கூட கேட்கலாம். அப்படி இருக்கா? அப்புறம் அந்த கஞ்சா வந்து விற்றுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கட்சியில் இருக்க பெண் நிர்வாகி கஞ்சா வைக்கிறாங்க. அப்போ உங்கள் கட்சி கஞ்சா அணியா? பாத்ரூம் தண்ணியை குடிக்கிறாங்க உங்கள் கும்பல். பாத்ரூமில் அது இந்த அணியா நீங்கள் வச்சுருக்கீங்களா? பாத்ரூம் தண்ணியே குடிக்கும் அணி பாருங்கள். பாத்ரூம் தண்ணி அவங்க மாநாடு போடுறாங்க, தண்ணி இல்லை, கக்கூஸ் தண்ணி வச்சு குடிச்சிட்ருக்காங்க. அதை நம்ம அசிங்கமாக தான் நினைக்கிறேன், பேசக்கூடாது. ஆனால் விமர்சனம் வைக்கிறாங்களே. இவனுங்களுடைய அந்த பேச்சு வழக்கு பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் ஒரு கேவலமான ஒரு பேச்சாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த விஷயங்கள்லாம் சொல்லி ஆனால் சாட்டை துரைமுருகன் ப்ளஸ் வந்து இந்த கும்பல்லாம் என்னென்னா, இந்த கும்பலுக்கு சாட்டை எதிர்க்கணுங்க. இந்த ராவுத்தர் அடி வாங்கிட்டாப்புலாம் அண்ணன் சாட்டைகிட்ட. இந்த ராவுத்தரே வந்து நாம் தமிழர் கட்சி இனவாதம் பேசுது, ஏன்னா ஈவேரா வந்து கன்னடன்னு சொல்லுது, கருணாநிதி அவர்களை தெலுங்குன்னு சொல்லுது. ஆனால் இந்த ஆளே அப்படி தான் சொல்கிறாப்புல. கருணாநிதி பேர் எப்படி தட்சணாமூர்த்தின்னு மாறுது, சச்சனாமூர்த்தி எப்படி கருணாநிதின்னு மாறுது, எதுக்கு உங்கள் திராவிடம் தேவைப்படுது, ராமசாமி நாயக்கர் எதுக்காக அப்படியே அவர் வந்து பெரியாராக மாறுறாரு எல்லாம் பேசிட்டு, இந்த ஆள் வெக்கமே இல்லாமல் பிழைப்புக்காக கேவலமான வாழ்க்கைக்காக இந்த ஆளும் திருமாவளவன் ஒன்று தான், இந்த ஆளும் ஒரு சில பேர்லாம் ஒன்று தான். காசுக்காக வந்து மானத்தை விற்கிற ஒரு கும்பல், அந்த காசுக்காக மானத்தை விற்ற ஒருத்தவர் தான் இந்த இப்ராஹிம் அப்படிங்கிற ஒரு தற்குறி. இந்த தற்குறி போய் உட்காந்துட்டு நாம் தமிழர் கட்சி இது பண்ணிருக்குது. ஒரு பக்கம் இந்த கும்பல் வந்து மிரட்டல் விட்டுருக்குது. டே போங்கடா போய் ஏதாவது உருப்படியாக வேலையை பாருங்கள். சாட்டை கேட்குற ஒரு கேள்விக்காவது பதில் சொல்கிறாங்களா? இடும்போன கார்த்தி கேட்ட ஒரு கேள்விக்காவது பதில் சொல்கிறாங்களா? இவங்க ஒரு கேள்வி தான் சாட்டை கேட்குறாப்புல. என்ன பிஜேபி ஏற்று பேசல, செப்டம்பர் 27க்கு அப்புறம் ஏன் பிஜேபி ஏற்று பேசலை? உங்களுடைய கொள்கை எதிரிப்பா. திருப்பரங்குன்றம் இஷ்யூக்கு பேசலை, ஏன் பேசலை? சரி திருப்பரங்குன்றம் இஷ்யூ கூட அது இஸ்லாமியர்களுக்கு உண்டான அந்த பிரச்சனை வருது, அது அண்ணன் சீமான் பேசிக்குவார். தமிழருக்கு உண்டான பிரச்சனை சீமான் பேசிக்குவார்ப்பா. நீ வந்து உன்னுடைய படம் வந்து வெளியிடாமல் இருக்கே, அது காரணம் யார்? அது யார் கண்ட்ரோலில் இருக்குது? சென்சார் போர்டு யார் கண்ட்ரோலில் இருக்குது? சொல்லு, நீ தான் தைரியம் அதையாவது சொல்லுயா. நம்ம சொல்லுவோம் இவ்வளோ நாள் விஜயோட படம் எந்த பிரச்சனை இல்லாமல் வெளியே வந்துச்சுன்னா அது காரணம் யார் தெரியுமா? பேக்கப்பில் நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சி இருந்துச்சு, அறிவார்ந்த தமிழர்கள் இருந்தாங்க. சாட்டை என்னன்னா அப்படி பொங்கியிருப்பார். நேரம் வந்து பேக்கப்பில் இருந்துருந்தோம், இந்த மாதிரி விஜய் அரசியலுக்கு வரல, விஜய் வந்து சினிமா நடிச்சிட்டு இருக்காரு, அவர் இந்த இடத்துல சென்னாய படத்துக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னா நம்ம இந்நேரம் எல்லாம் வேறு லெவலில் பேசியிருப்போம். அண்ணன் சீமான்லாம் வேறு லெவலில் பேசியிருப்பார். இப்போ இவனுங்களுக்கு நிற்க ஆள் இல்லைங்க. அதான் இவனுங்க பாருங்கள் 2026 எப்படி ஒரு செதற போகிறாங்க, செதறு தேங்காய் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது தெரியும். இந்த செதறு தேங்காய் இருக்குல்ல, அது மாதிரி இவங்க செதறுவாங்க. இது உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.